Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நாம ஒரு அழகான மெரூன் கலர் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆன்லைனில் பார்த்துட்டு வந்தவங்க தான். ஸோ நியூ கஸ்டமர், பழைய கஸ்டமர்லாம் இல்லை, புதுசாக வந்தவங்க. ஸோ இந்த மெரூன் கலர் ப்ளவுஸில் நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே என்ன ஃபில்லிங் கொடுத்துருக்கேன், அண்ட் அவங்களோட பட்ஜெட் என்ன, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வரும்போது இந்த பட்ஜெட்டில் போதும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அண்ட் ரொம்ப நாள் டைம் வேறு கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வேலைலாம் இருந்ததுனால இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு லேட்டாக தான் போட்டேன். ஸோ ஆனால் அவங்க கேட்ட நேரத்துக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துட்டேன், 1 வீக்குக்கு முன்னாடியே. ஸோ இந்த டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணும் அண்ட் இது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லி வந்து பட்ஜெட் வைஸ் ஆரி ப்ளவுசஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஒரு ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம பட்ஜெட் சொல்லிகிட்ருக்கோம். அது 1000 ரூபாவாக இருக்கட்டும், 500 ரூபாவாக இருக்கட்டும். ஸோ எல்லா வெரைட்டியுமே ப்ரைடல் ஒர்க்கு அண்டு இப்போ வந்து ஒரு 20,000 ப்ரைடல் ஒர்க்கு அண்டு 500லேருந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பிகினர்ஸ், நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கு போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரும்போது மெஷர்மெண்ட் இல்லை, இந்த ஒரு மெஷர்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னாங்க. ஓகே, நான் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் கேட்டுக்கிட்டேன். கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து டெய்லர் வந்து அன்றைக்கி வந்து வர முடியல அவங்களால அளவெடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன்னா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் கொடுத்துருங்க, நான் அந்த இருக்கிற ப்ளவுஸும் பேக் நெக்கு அண்ட் ஃப்ரண்ட் வச்சு நான் வந்து வரைஞ்சி ஒர்க் மட்டும் போட்டுடுறேன், நீங்கள் ஆனால் தைக்கும் போது நீங்கள் வரணும் அளவு கொடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மெயின் வந்து நமக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு அவங்க இந்த ஹைட் ஓகேன்ட்டாங்கன்னா சைடு அதெல்லாம் வந்து டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும் போது அவங்களுக்கு தேவைப்படும், அப்போ வந்து அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்டு கையும் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க அவங்களோட அளவு ப்ளவுஸில். ஸோ அதனால் அந்த 3மே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தனால நான் ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சி வாங்கிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் போட்டு முடித்த பிறகு தான் அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு நான் வந்து அளவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம என்னென்ன ஒர்க்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் சொல்லிகிட்டே வரேன், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து 3 லைன்ஸ் ஜர்ரிங்க. இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோட கிளாத்து தான், அவங்களோட பட்டு சாரியோட கிளாத்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க எது கேட்டிருந்தாங்கன்னா அவங்களோட தம்பியோட மேரேஜுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க போடுறாங்க, அதனால் கேட்டிருந்தாங்க. நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம், கிராண்டாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பேக் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் 3 லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் திருப்பி சுகர் பீட் போட்டிருக்கேன். நடுவில் வந்து ஜர்ரி லோடிங் கொடுத்துருக்கேன், ஜர்ரி லோடிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இந்த டிசைன் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? லக்ஷ்மி மேமுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். அதான் லக்ஷியா கிச்சன் சொல்லிட்டு யூடியூப் சேனலில் நல்லா பிரபலமாக இருக்காங்களே, நாடகத்தில் செம்பருத்தி நாடகமில் வில்லியாக இருப்பாங்களே அவங்க லக்ஷ்மி மேமுக்கு நான் இந்த டிசைன் போட்டு கொடுத்தேன், க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் கலரு. ஸோ அதே டிசைன் அவங்க அதை பார்த்துட்டு தான் இதை கேட்டாங்க. நம்ம ஒரு கொலாபுக்காக பண்ணியிருந்தோம், நீங்கள் கூட இப்போ ரீசெண்டாக நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் இவங்க இதை கேட்டிருந்தாங்க. சரி ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி டைமண்ட் அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மேமோட ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வச்சுருப்பேன். இவங்க வந்து ஒயிட் வேண்டாம், ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது, எனக்கு எல்லாமே கோல்டு மைல்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இவங்களுக்கு வந்து கோல்டு ஸ்கொயர் ஸ்டோன் தான் வந்து நான் வச்சுருக்கேன். அண்ட் அதை சுற்றி ஆஸ் யூஷுவல் சுகர் பீட், அதுவும் ப்ரிசியஸ் சுகர் பீட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் 600 ருபீஸ் பேக்கெட்டு, ப்ரிசஸ் ஒர்க்கில் அது. அண்ட் அதே மாதிரி சுகர் பீட் மேலே போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி மேலே 4 நம்பர் பீட் அண்ட் அதே மாதிரி மேலே இன்னொரு சுகர் பீட். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து லைன் பை லைனாக வந்து போட்டிருந்தேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதில் வந்து நம்ம பாட்டில் க்ரீன் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வித் கோல்டு ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருப்பேன். இதில் வந்து சாரியோட கலரு அவங்க வந்து செல்ஃபாகவே அதை பார்த்துட்டு அப்படியே தானே கேட்டாங்க, டிட்டோவாக கேட்டாங்க, வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம், அதில் என்ன இருக்கோ அதே இதில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால சேம் அதே வந்து கோல்டு அண்டு மெரூன் கலர் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிட்டு நடுவில் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் சுகர் பீட்டில் வந்து அந்த லைன்ஸ் மாதிரி ஃபில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக் நெக்கில் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஹேண்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்ல பெருசாக வந்து பார்டர் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃப்ளவர் டைப் ஹேங்கிங்ஸ் போடுவோம் இல்லையா, அதே ஃப்ளவர் டைப்ஸ் ஹேங்கிங்ஸ் தான்.
நம்ம பேக்கில் என்ன கொடுத்துருந்தோமோ அது அப்படியே ஹேண்டுக்கு பெரிய பார்டராக கொடுத்து முடித்த பிறகு ரைஸ் பீட் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி அதே ரைஸ் பீடை கர்வ் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக ஸ்கேலப் மாதிரி அந்த ப்ளவுஸோட சென்டர் பகுதியில் நல்ல ஸ்கேலப் மாதிரி அந்த பார்டருக்கு சென்டர் பகுதியில் நல்ல ஸ்கேலப் மாதிரி போட்டுட்டு அந்த ரைஸ் பீட் வந்து நெருக்கமாக போட்டுட்டு அதுக்கு மேலேயும் வந்து நம்ம ரைஸ் பீடில் ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி திருப்பி இன்னொரு லைன் சுகர் பீட் 4 நம்பர் பீட் சுகர் பீட் போட்டுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பீடில் வி மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு 3 நம்பர் பீட்ஸு திருப்பி அதை ஃபில் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு லைன் சுகர் பீட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ரைஸ் பீட் வந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 நாள் ஒர்க் பண்ணேங்க. நைட்டு பகலும் தான் செஞ்சேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்டு அவங்க வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. 1 மந்த் ஆமாம் 25 டேஸ் கொடுத்தாங்க டைமு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் எனக்கு வேறு வேலை இருந்ததா, அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே ஹோல்டில் வச்சுருந்தேனா. அவங்க கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சதோடு சரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் அனுப்பவே இல்லை. அவங்களும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நீங்கள் பொறுமையாக போட்டு கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எப்போயாச்சும் தான் அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்க, நீங்கள் பொறுமையாக போட்டுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பொறுமையாக வந்து போட்டேன் இந்த ப்ளவுஸு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நான் வந்து பேக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க வந்து அந்த நெக்கு வந்து நார்மல், எனக்கு அந்த ப்ளவுஸில் என்ன நெக் இருக்கோ அதையே போட்டுருங்க, நான் மாடலாக போட்டுமான்னு கேட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே அவங்க வந்து போட்டுக்கிட்டாங்க. அண்டு வந்து இந்த டிசைன் வந்து நான் கொஞ்சம் நைட்லலாம் கலந்து ஒர்க்கு பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு முன்னாடி நிறைய வேலை இருந்தது. ஸோ அதனால் நம்ம டைம் வேறு ஆகிடுச்சு. இவங்களுக்கு வந்து சீக்கிரம் முடித்து கொடுக்கணும். ஏன்னா வந்து இவங்க கொடுத்து 25 டேஸ் கிட்ட ஆகுது. ஆனால் நான் போடாமல் வேறு ப்ளவுஸ் போட்டுட்டு இருந்தனால நமக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1 வீக்கில் வந்து கடகடன்னு ஒரு 4 டேஸில் வந்து நான் முடித்தேன். நைட்டு பகல் அந்த மாதிரி பகல் டைமில் கொஞ்சம் நேரம் அப்படி நைட்டு அப்படி சொல்லி மாற்றி முடித்தேன். ஒரு ஹேண்டு வந்து ஒரு நாள் முடிக்கிறது, இன்னொரு ஹேண்டு இன்னொரு நாள் முடிக்கிறது, அதுக்கப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படி பாதி அப்படி முடித்தேன். நான் 4 நாள் ஆச்சு எனக்கு இந்த ப்ளவுஸ் முடிக்க. உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும், நீங்கள் எத்தனை நாளில் போட்டு முடிப்பீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாளில் போட்டு முடிப்பீங்க, 4 நாளில் எப்படிக்கா நீங்கள் போட்டிங்க அப்படின்றதையும் எனக்கு கேளுங்க. அதுக்கான இதுவும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறதுன்றது வந்து ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து உங்கள் ப்ளவுஸுங்கெல்லாம் ஒரு 10-15 ப்ளவுஸ் கிட்ட போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாஸ்ட் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து போட்டு தரணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக போடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நாடகம்லாம் பார்க்காதீங்க. நாடகம்லாம் பார்க்காம நீங்கள் வந்து பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு நாடகம்லாம் பார்க்க பிடிக்காது. நான் சீரியல்ஸ் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு பூஸ்ட் கிடைக்கும். நம்ம ஈஸியாக வந்து சீக்கிரமாக டக்குன்னு வந்து நம்ம பாட்டு இப்போ நம்மளும் கூட சேர்ந்துக்கிட்டே பாடிக்கிட்டே வந்து ஒர்க் போடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து என்ன மாதிரி 4 நாள் 3 நாள் 2 நாளில் வந்து ப்ளவுஸ் முடிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 2 நாளில் முடித்து நம்ம 1000 ரூபாய் சம்பாரிச்சோமா, 4 நாளில் முடித்து நம்ம 5000 ரூபாய் சம்பாரிச்சோமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய போடுங்க, நிறைய போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் சொல்கிறேன். இந்த டிசைன் வந்து நான் பிரிண்ட்லாம் எடுக்கலை. நீங்களும் வந்து பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க, வேஸ்ட்டு. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்காமையே அடுத்த லேயர் போட்டுக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே வேணால் அந்த ஸ்கேலப் டைப் வருது இல்லையா, அதை வேணால் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா. மோஸ்ட்லி வந்து நான் நிறைய ப்ளவுஸ் வந்து பிரிண்ட்டே போட மாட்டேன், ரொம்ப கம்மி தான். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃப்ரீ ட்ராயிங் பண்ணி ஒரு பட்டர் பேப்பரில் அதுக்கப்புறம் அதை வந்து கார்பனில் வந்து நான் போட்டு பிரிண்ட் போட்டுப்பேன். ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளவுஸில் வந்து பிரிண்ட் அடிப்பேன். ஸோ நீங்கள் அந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வரல ட்ராயிங் அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. A3 A4 நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம்.
இப்போ அவங்க வந்து ஸ்டார்டிங் நான் சொன்னல அவங்க வந்து இந்த ப்ளவுஸ்க்கு எனக்கு இந்த ப்ரைஸ் போதும் அப்படின்னதுனால இந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருந்தேன்னா 5000 வாங்கியிருந்தேன். ஏன்னா அவங்க 5000 ஒர்க்கு போதும் அப்படின்னாங்க. 5000 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டிச்சிங் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் 750 வந்து செப்பரேட்டாக வரும் சரிங்களா. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 5750 ருபீஸ் இந்த ப்ளவுஸ்க்கான ப்ரைஸு. ஸோ 5750 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்க ஆசையாகவும் இருந்தது. ஏன்னா வந்து அந்த மெரூனில் ஃபுல்லி வந்து நம்ம கோல்டு வந்து வச்சு பண்ணிவிடுது. அண்ட் அதே மாதிரி வந்து 4 நம்பர் பீட்ஸ் வந்து அந்த ரைஸ் பீட்ஸ் கூட நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. டூப்ளிகேட் குவாலிட்டி விற்கிறாங்க. நீங்கள் மேலே பார்த்து கொஞ்சம் அப்படியே வந்து அந்த பாலிஷ் வந்து இப்படி தேய்ச்சி எடுக்கும் போதே வரும். ஸோ அது வாங்காதீங்க, உறிஞ்சி வந்துடும். ஸோ நல்ல குவாலிட்டி ரைஸ் பீட், வீட் பீட் எல்லாமே நல்ல குவாலிட்டி விற்கிறாங்க. பார்த்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் அடுத்த வாட்டி வாங்கும்போது ரைஸ் பீடோட ஃபுல் பேக்கெட் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா என்கிட்ட அது இருக்குது. அது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் தானே யூஸ் பண்ணுவேன். அதனால் ஃபஸ்ட்டு வாங்கின பேக்கெட் வந்து நான் என்ன பண்ணேன், பேக்கெட்டை போட்டுட்டு நான் வந்து அதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேனா. ஸோ அதனால் அது பேர் எனக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ இந்த வாட்டி நான் போனேன்னா கட்டாயமாக ரைஸ் பீட், வீட் பீட் எப்படி பூஜா பிராண்ட் நம்ம 4 நம்பர் பீட், 3 நம்பர் பீட் எல்லாத்துலேயும் 5 நம்பர் பீட் பூஜா பிராண்ட் வாங்குறணும். அந்த மாதிரி ரைஸ் பீட், வீட் பீட்க்கு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து வாங்கிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகும்போது அந்த ரைஸ் பீடோட, வீட் பீடோட பிராண்டு நேம் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுவும் வந்து பாலிஷ் போகாத மாதிரி நம்ம வாங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து. இல்லைனா கொஞ்ச நாள்லேயே வந்து கஸ்டமர் வந்து நம்மளை கேட்பாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸை வந்து காட்டன் பையில் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து உழைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டன் பையில் போட்டு வச்சுக்கோங்க. நானே வந்து அப்படி தான் என்னோடய ப்ளவுஸஸ் எல்லாமே வந்து காட்டன் பையில் ஒரு ப்ளவுஸ் வந்து காட்டன் பையில் போட்டு கட்டி வந்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். காட்டன் பையில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு அந்த பீட்ஸ் எல்லாமே கருத்து போகாது. ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் 10 வருஷம் 15 வருஷம் கூட ஒரு ப்ளவுஸஸுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு 5000 ஓகேவா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு கிளாஸை பற்றியோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் பற்றியோ ஏதோ புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி ஸ்டோன் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் நம்ம ஒட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். இன்னொரு ஸ்டோனும் இருக்குது, மேட் ஃபினிஷிங் ஸ்டோனும் இருக்குது. அதுவும் நான் நிறைய ஒட்டுவேன் எல்லாத்துக்கும். ஒரு சில ப்ளவுஸ் வந்து அப்படி கேட்பாங்க கஸ்டமர், ஒரு சில இது வந்து இப்படி கேட்பாங்க. நான் இவங்கக்கிட்ட கேட்கும்போது அந்த ஸ்டோன் கூட இல்லை, எனக்கு இந்த ஸ்டோனே வச்சுருங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கொஞ்சம் பிரைட் கோல்டாகவும் மெரூனும் வச்சேன். ஏன் பிரைட் கோல்டாக வச்சேன்னா, நம்ம வந்து அந்த ரோப் போட்டிருக்கோம் இல்லையா லோடிங்கு ஜர்ரி த்ரெட்டில். ஸோ அதனால் அதுக்கு மேட்சாக ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த ஸ்டோன் வந்து நான் வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா லைட்டு ரவுண்டு ஸ்டோன் தான் நான் வைக்கலான்னு இருந்தேன். லைட் கலரும் என்கிட்ட இருக்குது, டார்க் எல்லோவும் இருக்குது, லைட் எல்லோவும் வச்சுருக்கேன். 2 விதமான எல்லோ வந்து நான் வந்து 3 mm சைஸில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சைஸில் தான் எல்லாமே நான் வச்சுருக்கேன். 3 mm சைஸில் தான் அந்த மெரூனும் வச்சுருக்கேன், 3 mm சைஸில் தான் வந்து அந்த கோல்டும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வந்து கிடைக்கிது, குந்தன் ஸ்டோன் கட்டிங் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டோன்ஸ் தான். ஸோ நீங்கள் அது வந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த ஸ்டோன் வேண்டாம், அதுக்கு பதில் வந்து நான் அப்படியே போய்க்கிறனாலும் போய்க்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் கஸ்டமர் வந்து நான் அந்த ஆல்ரெடி வந்து லக்ஷ்மி மேம்க்கு போட்ட ப்ளவுஸ் டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீன் பார்த்துட்டு தான் அவங்க வந்து எனக்கு இதே டிசைன் வேணும், எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. மேலேயும் வந்து சின்ன புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பீட்டில் வந்து நான் அங்கங்கே வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அந்த ரைஸ் பீட் வந்து அங்கங்கே புட்டாஸ் வைக்கிறதுக்கு. ஆனால் பேக் சைட் புட்டாஸ் வைக்கலை. ஏன் வைக்கலைன்னா, இப்போ நம்ம வந்து இந்த பார்டரே வந்து நல்லா பெருசாக போட்டுட்டோமா, இப்போ பேக்லேயும் வந்து அந்த புட்டாஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் பேக்கில் வந்து புட்டாஸ் வைக்கலை. அப்படியே அழகாக வந்து ப்ளெயினாகவே நான் வந்து விட்டுட்டேன். ஸோ எப்படி இருக்குது இந்த டிசைன்? மெரூன் கலர் செம்மையாக இருந்தது. இனிமேல் நம்ம டெய்லி வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க, வீடியோ போட முடியலன்னா. ஏன்னா ஊருக்கெல்லாம் போயிட்டா சிக்னல் கிடைக்க மாட்டேது, நெட்டு வேறு கிடைக்க மாட்டேது, என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல. இப்போ வீட்டிலனா ஒய்ஃபை டக்குன்னு வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷெட்யூலில் போட்டு தான் போகிறேன். ஆனாலுமே வந்து ஷெட்யூல் முடிஞ்ச பிறகு வேறு வீடியோஸ் வந்து போட முடியல. அதனால தான் கோச்சிக்காதீங்க.
நாளைக்கு இன்னொரு ப்ளவுஸோடு உங்களோட சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ சூப்பராக வந்துகிட்டே இருக்கும். ப்ளவுசஸ் எல்லாமே ஸோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். நம்ம ஒரு நெட்டு ப்ளவுசஸ் தான் பார்க்க போகிறோம். மீண்டுமான்ற மாதிரி நம்ம அந்த நெட்டு ப்ளவுஸை 3வது ப்ளவுஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு நம்ம அந்த நெட்டு ப்ளவுசஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.